வணக்கம். என் பேர் ராம் பிரகாஷ். நான் மதுரை பெருங்குடியிலிருந்து வரேன். நான் இங்கே வந்தது ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக வந்தேன். இப்போ 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன், நிறைய வைத்தியம் பார்த்துருக்கேன். எல்லாத்துலேயும் இதோட இந்த ப்ராப்ளத்தோட விளைவுகளை மட்டும் தான் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு உண்டான என்ன மூல காரணமோ அதை போய் சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியல, இல்லை முடியலன்னு தெரியல. ஆனால் அது சரி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மறுபடியும் வந்துட்டே இருந்துச்சு. செடியில் மேலே இருக்க பூச்சி பட்ட இடத்த மட்டும் வெட்டி போடுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது எதனால அந்த எதிர்ப்பு சக்தி அந்த செடிக்கு இல்லை, அதை பார்த்து அதை சரி பண்ணுவோன்ற மருத்துவ விதம் அவங்களுக்கு சொல்ல தெரியல. இங்கே வந்தேன். இங்கே என்னடா உனக்கு சீக்கிரமாகவே மாற்றம் தெரியும்னு சொன்னாங்க. 1.5 மாதம் ஆச்சு, எனக்கு என்னடா மாற்றம் தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்த்தா அதுக்கப்புறம் தான் குரு சொன்னாரு, ஒரு விளைவு வருதுன்னா அதோட மூல காரணத்தை தான் நம்ம பார்ப்போம். அங்கே போய் சரி பண்ணாதான் மொத்தமாக சரியாகும். உனக்கு வெளியே தெரிய கூட சரி பண்ணிகிட்டே இருந்தால் வாழ்நாள் முழுக்க சரி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். உள்ள நம்ம என்ன பிரச்சனை இருக்கோ அதை போய் சரி பண்ணால் வெளியே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உள்ள நிறைய மாற்றம் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டே வருது. இப்போ நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன். முன்னாடிலாம் காலையில் சாப்பிட்டு தூங்கிடுவேன். காலையில் சாப்பிட்டு தூங்குவேன், மதியம் சாப்பிட்டு தூங்குவேன். தூங்குற நேரமே காலையில் தூங்குற நேரமே அதிகமாக இருக்கும், நைட்டுக்கு போக தூங்குவேன். இப்போல்லாம் தூங்குறது இல்லை, எப்பயுமே முடிச்சு ஆக்டிவாக இருக்கேன். எங்கள் வீட்டிலே கேட்குறாங்க, எப்படி நல்லா ஆக்டிவாக இருக்கியே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாரும் வருவாங்க. இந்த வீட்டில் இருக்க மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான். இங்கே பார்த்தா தான் தெரியும். நீங்கள் இந்த விஞ்ஞானத்தில் இருக்க மாதிரி ப்ரூஃப்லாம் கேட்டிங்கன்னா இங்கே கிடைக்காது. அவங்கவுங்க அதை உணரணும். அவங்க உணர்ந்தால் தான் அதை புரிஞ்சுக்கிட முடியும். இறையர்களுக்கு எப்படி ப்ரூஃப் காமிக்கிறது, கடவுள் இருக்காருன்னு எப்படி ப்ரூஃப் காமிக்கிறது, அதை அவங்க உணரணும்னா இங்கே வந்துதான் ஆகணும். நீங்க பாருங்க, யாரா இருந்தாலும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியலன்னா அப்புறம் நீங்க நம்ப வேணாம். ஆனா கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு 2 நாள் 3 நாளே நல்ல மாற்றம் தெரியும். ஏன்னா இங்க யோகான்றது சும்மா சாதாரண ஒரு மருத்துவ முறை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம என்ன வியாதிக்கு இருக்கோமோ அதை மட்டும் சரி பண்றது கிடையாது. அது உடம்புல எங்கெங்க ரத்த ஓட்டம் போகலையோ, எங்கெங்க உடம்பு சில பாகங்கள் சரியா வேலை செய்யலையோ எல்லாத்தையும் சரி பண்ணிடும். நம்ம இந்த காலத்துக்காக வந்திருக்கோம், இது சரியா போனா போதும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க தேவையில்ல. நமக்கு தெரியாமலேயே பல பிரச்சனைகள் உள்ள இருக்கும், அது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இது நான் ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்க நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கவங்க யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. அவங்க நிறைய பேர் இப்ப நான்லாம் சின்ன ப்ராப்ளம், இதை விட மிகப்பெரிய ப்ராப்ளத்துக்காக அது நல்லா குணமாகி இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க வீடியோல, அதெல்லாம் பார்த்துதான் தெரியும். சில மிகப்பெரிய மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. இது ஒரு பெருமைக்காக சொல்லல, உண்மையிலே நடக்குது இங்க. அதனால எல்லாரும் வாங்க, இங்க பயிற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க விட மாட்டீங்க, திரும்ப திரும்ப செய்வீங்க. இது வாழ்க்கைக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி, வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய பயிற்சி. வணக்கம்.